Yes, good evening all. இப்போ லைவ் வந்தாச்சு அப்படின்னா ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கப்பா. ஸோ நான் எழுதுறது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஆடியோ வீடியோ கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணிக்க. ஏவி கிளியர். ஓகே, தேங்க்யூ. ஆல் கிளியர். ஓகே, குட் ஈவினிங் கார்த்திக். சரிங்க, ஸோ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் மார்னிங் செஷன் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மார்னிங் செஷன் பார்த்துருங்க. ஒரு டைப் ஆஃப் கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணோம். சரி, ஸோ இன்னைக்கு இப்போ செஷன் வந்து இன்னொரு மாடல். ஸோ அந்த மாடல் இருந்து கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம்ப்பா. ஓகே, லிசன். A manufacturer fixes his selling price at 33% over the cost of production. If cost of production goes up by 12%, a manufacturer raises his selling price by 10%. His profit percent. ஆக்சுவலாக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னாலும் என்னதுதான், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்னாலும் காஸ்ட் ப்ரைஸ் தான். ஓகே, ஸோ கொஸ்டின் பர்சன்டேஜில் இருக்கு. காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸு. A manufacturer fixes his selling price at 33% over the cost of production. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு எனக்கு 100 ரூபாய் ஆகுது. செல்லிங் ப்ரைஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவா? 33% ஓவரா. ஓகே, 33% அதிகமாக வைக்கிறான், 133 ரூபா. ஓகேவா? இஃப் சப்போஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கோஸ் அப் பை 12%, சப்போஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கோஸ் அப் பை 12%னா 100 ரூபாய் பொருள் 12% அதிகமாகி 112 ரூபாய் இருக்கு. அண்ட் மேனுஃபேக்சரர் ரைசஸ் இஸ் செல்லிங் பிரைஸ் பை 10%. ஓகே, ஸோ இதுல இருந்து 10% தான். அப்போ 10% வந்து நமக்கு ஜீரோஸ் எல்லாம் இல்லை, அதனால கேன்சலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால இந்த மாதிரி இடத்துல நம்மளுடைய ஸ்மார்ட் அப்ரோச்சை யூஸ் பண்ணணும். ஓகே, புரியுதா பாரு? இது 133 இன்டூ 1.1 எதுக்கு 10% இன்க்ரீஸ்னா 110%. சரியா? 110%ன்றது, ஸோ நான் இப்படி கொடுத்துருக்கேன் 110/100. ஸோ 1.1 10% இன்க்ரீஸ். இது புரியுதாங்க எல்லாருக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு? சரிப்பா. ஸோ இப்போ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆன அப்புறமா இருக்கிற ப்ராஃபிட் பர்சன்ட் என்னன்னு கேட்குறாங்க. இன்க்ரீஸ் ஆன அப்புறமா என்ன ப்ராஃபிட் பர்சன்ட்? காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் என்ன ப்ராஃபிட் பர்சன்ட்? ஸோ அப்போ ரேஷியோ எடுத்து சால்வ் பண்ணுங்க. ரேஷியோ எடுத்து 133,112. ஸோ இது எத்தனை டைம்ஸுங்க? 7 டைம்ஸ். 112 எத்தனை டைம்ஸ்? 7ஆல கேன்சல் பண்ணிப்பாரு. 16 டைம்ஸ், இது 19 டைம்ஸ். ஓகே, ஸோ 16 19. ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணுறேன்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டைரக்டாகவே எடுத்து பண்ணிடு. ஓகேவா? 19 இன்டூ 11. நான் இந்த இடத்துல ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன் அந்த டெசிமலுக்காக. சரியா? டெசிமல் பை 10 இந்த சைடு போயிடுச்சுன்னா 116 ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னது? காஸ்ட் ப்ரைஸ் 160 ரூபாய். செல்லிங் ப்ரைஸ் 19 இன்டூ 11 209. ஓகே, 209. காஸ்ட் ப்ரைஸ் 160 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் 209 ரூபா. ஸோ நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட் வந்து பார்த்தா அப்படின்னா 49 ருபீஸ். ஸோ அவுட் ஆஃப் 160 49 இது எத்தனை பர்சன்ட்னு கேட்குறாங்க. இது எத்தனை பர்சன்ட்னு கேட்குறாங்கப்பா. சரி, லிசன். ஸோ இப்போ நம்பர் வந்து நம்ம அப்ராக்சிமேட்ல தான் போடணும். ஆனால் இவங்க எக்ஸாக்டா இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்கான். சரியா? ஆப்ஷன்ஸ்லாம் பாரு, அவன் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்கான். ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரி எடுத்துகிட்டு போயிடு, ரொம்ப கிரிட்டிக்கல்லாம் பண்ணிக்காத. ஓகே, ஸோ இதை வந்து எனக்கு 5 டைம்ஸு, இது 8 டைம்ஸு. ஸோ 49 இன்டூ 5/8. ஸோ இது ரெண்டாலும் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா 49 இன்டூ 5 என்னங்க? 2 2s are 4 2s are 24.5. சரியா? 245/8. ஸோ டினாமினேட்டர் 8 வருது. ஸோ டினாமினேட்டர் 8 வருது, இது ரெண்டும் வராது. ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷனு
அதுக்கு அடுத்த ஆப்ஷன் மல்டிபிள் ஃபேக்டர் பண்ணுறோன்னா 8 3s are 24. ஓகே, 35/8. ஆன்சர் ஆப்ஷன் பி. Answer option B. Yes. Good evening, Hema, Faisal, Srevati. Good evening. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வா. நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம் வாங்க. A man sells his goods at a certain price, 20% of which is his profit. ஸோ கொஷனோட லைன்ஸ் வந்து நல்லா படிச்சுக்க. எ மேன் செல்ஸ் ஹிஸ் குட்ஸ். ஸோ ஒரு பொருளை வந்து சேல்ஸ் பண்ணுறான் அட் ஏ சர்டைன் ப்ரைஸ், ஏதோ ஒரு பொருளுக்கு. ஓகே, அட் ஏ சர்டைன் ப்ரைஸ்னா இது செல்லிங் ப்ரைஸ். 20% ஆஃப் விச் இஸ் ப்ராஃபிட்டா. ஓகே, 20% ஆஃப் விச். ஆஃப் விச்ன்றது எதை மென்ஷன் பண்ணுது? இந்த ப்ரைஸை மென்ஷன் பண்ணுது. புரியுதாங்க? எ மேன் செல்ஸ் இஸ் குட்ஸ் அட் எ சர்டைன் ப்ரைஸ். ஏதோ ஒரு பொருளை விற்கிறான், ஏதோ ஒரு விலைக்கு விற்கிறான். அதில் 20% ஆஃப் விச் இஸ் ப்ராஃபிட்டா. சொல்றது புரியுதா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு 180 ருபீஸ்ன்னு வச்சுங்க. ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸில் அவனுக்கு ஒரு 40 ரூபா ப்ராஃபிட்னு நான் சொல்கிறேன். ருபி வைஸ் 40 ரூபா ப்ராஃபிட்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னது? காஸ்ட் ப்ரைஸ் ஒரு பொருள் வந்து 180 ருபீஸ். அந்த 180ல 40 ரூபா ப்ராஃபிட். 40 ரூபா ப்ராஃபிட். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு 140 ருபீஸ். ஓகே, ஸோ 140 ரூபா, 40 ரூபா லாபம் வைக்கிறான், செல்லிங் ப்ரைஸ் 180. ஓகேவா? ஸோ அதே தான் இங்கே வந்து பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகே, பர்சன்டேஜில் அந்த லைனை மட்டும் கிளாரிட்டி எடுத்துக்க. காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு. இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸை 100% வை. சரியா? காஸ்ட் ப்ரைஸை வைக்காத. செல்லிங் ப்ரைஸை 100 ரூபாய் இருந்தால், ஓகே, செல்லிங் ப்ரைஸ் 100 ரூபாய் இருந்தால் அந்த செல்லிங் ப்ரைஸ்ல 20% ப்ராஃபிட்டாம். புரியுதா? அப்போ 20% ப்ராஃபிட்னும் போது எனக்கு ப்ராஃபிட் 20 ரூபாய் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 80 ருபீஸ் இருக்கும். கிளியராங்க? சரியா? சரி. இஃப் த price at which he buys the goods increases by 10%, if the price at which he buys na என்னது? காஸ்ட் பிரைஸ் goods increases by 10%. இது சப்போஸ் காஸ்ட் பிரைஸ் 10% இன்க்ரீஸ் ஆகுதான். 10% எவ்வளோ? 8 ரூபாய். அப்போ 88 ருபீஸா இருக்கும். அண்ட் he sells them at an 8% higher. ஓகே, 8%க்கு அதிகமாக விற்கிறான். அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து அது ஆல்ரெடி 100 ரூபாய், இப்போ 8%னா 108 ரூபாய்க்கு விற்கிறான். சரிங்களா? தென் வாட் வில் பி ஹிஸ் ப்ராஃபிட் பர்சன்ட்? இப்போ ப்ராஃபிட் பர்சன்ட் என்னன்னு கேட்குறாங்க. கேட்குறாங்கப்பா. ஸோ எவ்வளோங்க ப்ராஃபிட்டு? 88 ருபீஸ்லேருந்து 108க்கு சேல் பண்ணியிருக்கான். சரியா? இப்போ ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தேன்னா, இப்போ உங்களுக்கு டேரெக்டாகவும் நீங்கள் எடுத்து பண்ணலாம், இல்லை நீ கேன்சலேஷன் பண்ணினாலும் பண்ணிக்க. சரியா? இதுதான் மேட்டரு. ஸோ 4 டைம்ஸ் கேன்சல் பண்ணால் 4 2s are 7. சரியா? இது 22. ஸோ நமக்கு அவுட் ஆஃப் 22 காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 5 ருபீஸ். இது எத்தனை பர்சன்ட்னு பார்க்குறேன் ப்ராஃபிட். அப்போ 5/22. 22ன்னு பார்த்தோன்னா மல்டிபிள் ஆஃப் 11. சரியா? அப்போ 1/2 இன்ட்டு 5/11 இன்ட்டு 100. ஸோ 5/11 எத்தனை பர்சன்ட்? டினாமினேட்டர் 11 பார்த்துட்டாலே மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. ஸோ 45.45. ஓகே, ஸோ இதில் பாதியாம். அப்போ பாதி அப்படின்னா 22.7. 22.77 வரும். ஆன்சர் 22.7. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு 20 சம்ஸ் வந்து பார்த்துடலாம். கான்செப்ட்ஸ் வந்து நிறைய போகணும்.
ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிச்ச பிறகு டிஸ்கவுண்ட் கான்செப்ட் ஒன்று இருக்கு. சரியா? முதல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிச்ச அப்புறமா ட்ரெயின் கான்செப்ட்ஸும் இருக்கு. ஸோ அது முடிச்ச அப்புறமா டிஸ்கவுண்ட் கான்செப்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அட்வான்ஸ் மேக்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த வீக்கில் அது இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம்ப்பா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 சம்ஸ் இருக்குது. ஓகே, சரி வாங்க. ஃபார் அன் ஆர்டிக்கல் த ப்ராஃபிட் இஸ் 220% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். ஃபார் அன் ஆர்டிக்கல் ப்ராஃபிட் இஸ் 220% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட்டே 220%. ஓகே, ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். லிசன், காஸ்ட் ப்ரைஸு எனக்கு 100 ரூபாய் இருந்தால், ஓகே, செல்லிங் ப்ரைஸ் பார்த்த அப்படின்னா, ஏன்னா இதிலிருந்து 220%, 220% ப்ராஃபிட்டு. ஸோ அப்போது எனக்கு 320 ருபீஸ் செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் பை 25%, காஸ்ட் ப்ரைஸ் 25% இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ? 125 ரூபாய். பட் செல்லிங் ப்ரைஸ் ரிமைன்ஸ் த சேம், செல்லிங் ப்ரைஸ் அப்படியே தான் இருக்குது. சரியா? 320 rupees. Then new profit percent is how much percent? Or new profit percent. New profit percent is how much percent less than the original profit percent. பர்சன்டேஜ்ல எவ்வளோ லெஸ் தென் கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போ நமக்கு இது எத்தனை பர்சன்ட்னு ஃபர்ஸ்ட் பாரு. முதல்ல இப்போ கொடுத்துருக்கிறது இது எத்தனை பர்சன்ட்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இருக்கிற ப்ராஃபிட் பர்சன்ட்டு 220. இப்போ இருக்கிறது பார்த்து அப்படின்னா, லிசன், இப்போ எனக்கு 125 320. சரியா? ஸோ இப்போ எனக்கு இதை மைனஸ் பண்ணிலாம் வந்து டைம் வேஸ்ட். கொஞ்சம் ஸ்மார்ட் கால்குலேஷன் தெரிஞ்சுக்க. ஸோ இதே ஒரு 100 ரூபாய் இருக்கு, 120 இருக்கு. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டால் 20% ஈஸியாக சொல்கிறேன். எப்படி சொல்ற? இது 100ன்றதுனால ஈஸியாக சொல்ல முடியுது. ஸோ அப்போ 100ஆல ஏதாச்சும் கன்வர்ஷன் வந்து இருக்கும். இந்த 125 மல்டிபிள்ஸ் ஆஃப் 25 எல்லாமே நம்மளால கன்வர்ஷன் பண்ண முடியும். இந்த 125 எனக்கு 100ஆ மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? என்னப்பா பண்ணலாம்? 0.8ஆல மல்டிபிள் பண்ண அப்படின்னா 125 வந்து எனக்கு 100ஆ மாறிடும். சரியா? 0.8ஆல பண்ண அப்படின்னா கிளியர்? ஸோ அப்போ நமக்கு இது 100, இதையும் நீ 0.8ஆல பண்ணு, இதையும் நீ 0.8ஆல பண்ற அப்படின்னா 320 0.8ஆல மல்டிபிள் பண்ணும், வேற ஒன்றும் இல்லை. அதாவது 0.8 போது எனக்கு 0 0 கேன்சல் ஆகிடும். 8 2s are 16, 24 25. புரியுதா? ஸோ அப்போ 100 ரூபாய் பொருள் 256 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்கான். அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டு? எனக்கு 156. அப்போ இது என்னது? 156% ப்ராஃபிட். 156% ப்ராஃபிட். கால்குலேஷன்ஸ் வந்து ஃபாஸ்டா அப்ரோச் பண்ற வே, அவ்வளவுதான். 156% ப்ராஃபிட். சரி, இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்க? the new profit percent is how much percent less than the original 220. ஓகே, ஒரிஜினல் 220, இப்போ இருக்கிறது 156. இதுல எவ்வளவு கம்மியா இருக்குதுன்னு கேக்குறான். அதுக்கான பர்சன்டேஜ் கேக்குறான். சரியா? இதுல எவ்வளவு கம்மியா இருக்கு அதுக்கான பர்சன்டேஜ் சொல்லுன்றான். சரி, இப்போ நமக்கு 11 டைம்ஸ் 20s ஆர் 11, சாரிப்பா, 4 டைம்ஸ்லேயே போடு. 11 இல்லை, 4 டைம்ஸ்லவா? 5 4s are 20, 5 5s are 20. சரியா? 4 3s are 12, 9. ஓகே, 55 39. ஸோ இப்போ இது எத்தனை பர்சன்ட்னு வந்து கேட்குறாங்க. அப்ராக்சிமேட்டாக தான் கேட்டிருக்காங்க. சரியா? அப்ராக்சிமேட்டாக. ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்கு? 16 கம்மியா இருக்கு. சரியா? 16 கம்மியா இருக்கு அவுட் ஆஃப் 55ல. இது எத்தனை பர்சன்ட்? இது எத்தனை பர்சன்ட்? லிசன். ஸோ நமக்கு ஈஸியா 11 5s are 20, 320. ஓகே, 320 upon 11. ஸோ 11 டைம்ஸ், இது அப்ராக்சிமேட் தானே. 11 2s are, ஓகே, 3லாம் வராது. ஸோ 11 2s are 22, 10 9, அப்ராக்சிமேட்டா 29%. அப்ராக்சிமேட்டா 29%. 31 கிடையாது, 29% பா. எஸ் ஃபைசல், சொல்லுங்க. மிஸ்டேக்கா? கால்குலேஷன்ஸ் புரியுதா? ஸோ
சரி வா, நெக்ஸ்ட் சம். The cost price of shirt is increased by 20%. A trader who revised the selling price of the shirt to, okay, the space on shirt to maintain the same profit percent, noted that he got rupees 10 more in profit on selling one shirt after he revised the selling price. Okay, after he revised the selling price. What is his new profit? In rupees. Rupeesல கேட்குறான். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டுவல் ஓரியன்ட் சம். The cost price of a shirt is increased by 20%. Cost price of a shirt is increased by 20%. A trader, இந்த லைனுக்கே உனக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்த அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 100 ரூபாய் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா 120 ரூபா இருந்திருக்கு. சரியா? சரி. A trader who revised the selling price of the shirt to maintain the same profit percentage. Okay. ஸோ செல்லிங் ப்ரைஸ் பார்த்த அப்படின்னா இங்க ஏதோ ஒரு ரேட் இருக்கு. சரியா? இங்க ஏதோ ஒரு ரேட் இருக்கு, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, a trader who revised the shirt 120 ரூபா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆன அப்புறமா இந்த பிரைஸ் வந்து ரிவைஸ் பண்றானா, செல்லிங் பிரைஸை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ரிவைஸ் பண்ணியிருக்கான். எதனால ரிவைஸ் பண்றான்னா, டு மெயின்டைன் த சேம் ப்ராஃபிட் பர்சன்ட். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு ஒரு 20% ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா இங்கேயும் அதே 20% தான் எனக்கு ப்ராஃபிட் இருக்கணும். புரியுதா? அதனால அந்த பிரைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான். சரி. நோட்டட் தட் he got 10 more in profit on selling one shirt. ஓகே. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தேன் அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இது வேற. ஒரே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் மெயின்டைன் பண்றான். ஆனால் ருபி வைஸ் பார்த்தேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10 rupees கிடைக்குது. rupees 10 more in profit on selling one shirt after he revised the selling price. அதாவது இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் கிடைக்குது. வாட் இஸ் இஸ் நியூ ப்ராஃபிட்? புதுசா வந்து ப்ராஃபிட் எவ்வளோ இந்த இடத்துல? ஸோ ஒரு கான்செப்ட் ஓரியன்டல் சம்மு. நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செஷன் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். செஷன் பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் ஒரு செஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, லிசன்பா, அகைன் நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்டா சொல்றேன். ப்ராஃபிட் இன் பர்சன்டேஜ் வேற, ப்ராஃபிட் இன் ருபீஸ் வேற. ஓகேவா? லிசன். இப்போ ப்ராஃபிட் இன் ருபீஸ், ருபி வைஸ்ல பார்த்த அப்படின்னா எனக்கு செல்லிங் பிரைஸ் என்னவோ மைனஸ் காஸ்ட் பிரைஸ், இது நார்மல். ப்ராஃபிட் இன் பர்சன்டேஜ், அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜை கண்டுபிடிக்க சொன்னா என்ன பண்ணுவேன்? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் அப்பான் காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 இதை போடுவேன். கரெக்டா? ப்ராஃபிட் இன் பர்சன்டேஜ். சரி. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்க என்ன சொல்றாங்க? The cost price of shirt is increased by 20%. A trader who revised the selling price of the shirt to maintain the same profit percent. Listen. இப்போ இது வந்து ஓல்டு ப்ராஃபிட் பர்சன்ட். அப்போ புதுசா பார்க்குறேன் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ்ல தான் விலையை ஏற்றுறான். காஸ்ட் ப்ரைஸில் தான் விலையை ஏற்றுறாங்க 20%. அப்போ எனக்கு ப்ராஃபிட் பர்சன்ட்டும் வந்து என்னவா, அதே பர்சன்டேஜ் வைஸ் மெயின்டைன் ஆகணுமா? சரியா? இது இந்த 20%ன்றது காஸ்ட் ப்ரைஸோட விலை. ஆனால் ப்ராஃபிட் பர்சன்ட் வந்து பார்த்தும்போது எனக்கு அதே தான் மெயின்டைன் ஆகணும். ப்ரைஸ் வந்து எப்படி இருந்தாலும், சப்போஸ் லிசன், இப்போ நான் வந்து இதில் ஒரு எக்ஸ்ட்ராவா வந்து காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு டபுள் த டைம் ஆகுது அப்படின்னா, ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ்லையும் அதே டபுள் த டைம் தான் ஆகும். புரியுதா? ஸோ எப்படி பார்த்தாலும் அது கேன்சல் ஆகி தான் போகுது. நான் சொல்றது புரியுதாங்க? ஸோ எப்படி நான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ். இஃப் காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் பை 20%னா, ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் பை 20%,
அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து சேம் அப்படியே மெயின்டைன் ஆகணும். அப்போ எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் மெயின்டைன் ஆகணும்னா எனக்கு செல்லிங் ப்ரைஸும் எனக்கு 1.2 இருந்தால் தான் எனக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும், இந்த ஏரியா வரும். புரியுதா நான் சொல்றது? ம், செல்லிங் ப்ரைஸும் எனக்கு அப்படி இருந்தால் தானே எனக்கு சேம் ப்ராஃபிட் பர்சன்ட் மெயின்டைன் ஆகும். கான்செப்ட் புரியுதாப்பா? லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு பேசிக்ஸ் கிளாஸ் நான் எடுத்திருப்பேன். அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் சில ஏரியாஸ் எல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, பேசிக்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. ஸோ செஷன் முடிச்ச அப்புறமா ஃபர்ஸ்ட் கிளாஸை போய் பாருங்க. சரியா? எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜை மெயின்டைன் பண்ணணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜை எனக்கு அப்படியே மெயின்டைன் ஆகணும். ஓகே, சரி லிசன். அதாவது இங்க கொடுத்துருக்க லைன் தான், a trader who revised the selling price of the shirt to maintain the same profit percent. Listen. இப்போ எனக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட் இன் ருபீஸ் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ப்ராஃபிட் இன் பர்சன்டேஜ் வந்து என்னதுப்பா? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்பான் காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இது ருபீஸ். ஓகே, சரி. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த லைனுக்கு a trader who revised the selling price of the shirt to maintain same profit percentனா இப்போ காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ். இப்போ என்ன சொல்றாங்க? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஷர்ட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஷர்ட் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது எனக்கு 1.2. சரியா? அப்போ எனக்கு இதே ப்ராஃபிட் பர்சன்ட் எனக்கு மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா எனக்கு செல்லிங் ப்ரைஸும் எனக்கு 1.2 தான் இருக்கணும். கிளியரா? ம், ஓகே. ஸோ இப்போ எனக்கு ப்ராஃபிட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ப்ராஃபிட் பார்த்தேன் அப்படின்னா ஆக்சுவலாக செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ருபி வைஸ். சரியா? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்னது 1.2. இது வந்து என்னது? இது ப்ராஃபிட். அப்போ ஆக்சுவல் ப்ராஃபிட், ஓகே, ஆக்சுவல் ப்ராஃபிட் இதுதான். ஓகே, இது காஸ்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆன அப்புறமா வர ப்ராஃபிட் ஆன் த பேசிஸ் ஆஃப் இந்த கண்டிஷன். சேம் ப்ராஃபிட் பர்சன்ட் மெயின்டைன் பண்ணணும் ஆன் த பேசிஸ் ஆஃப் அந்த கண்டிஷன்ல. சேம் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆன ப்ராஃபிட் கரெக்டா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட்லையும்? எனக்கு ப்ராஃபிட்லையும் 20% இன்க்ரீஸ். ஓகே, ஸோ ப்ராஃபிட்ல 20% இன்க்ரீஸ், அதாவது 20%ன்றது என்ன? 1/5 இன்க்ரீஸ். அப்போ இனிஷியல் ப்ராஃபிட் 5 ரூபாய். சரியா? இனிஷியல் ப்ராஃபிட் 5 ரூபாய், புது ப்ராஃபிட் 6 ரூபாய். புது ப்ராஃபிட் 6 ரூபாய், அவ்வளோதாங்க விஷயம். ஓகே, இது இனிஷியல் ப்ராஃபிட், இது நியூ ப்ராஃபிட் 6 ரூபாய். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 1 ரூபாய். ஆனால் கொஸ்டின் படி 10 ரூபாய். நவ் தட் ஹீ காட் ₹10 more in profit on selling one shirt after he revised selling price. What is his new profit? New profit என்ன? 6 ரூபாய். 6 ரூபாய் என்னன்னு கேட்குறாங்க. 60 ரூபாய், 60 rupees. கான்செப்ட் கிளியரா? Actual profit in rupees. Clear? ஸோ நோட்ஸ்லாம் எடுக்கிறப்போ
நீங்க தெளிவா இந்த மாதிரி நான் சொல்லும்போது எதை பாயிண்ட் அவுட் பண்ணி இதை போடுறோன்றது முக்கியம். ஏன்னா நீங்க ஒரு திரும்ப ரிவைஸ் பண்றப்போ ஒரு பிரேக் விட்டு ரிவைஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸா ஒரு 10 நாள் 20 நாள் இல்ல ஒரு மாசம் கழிச்சு அந்த நோட்ஸ் எடுத்து பாக்குறப்போ எதுக்கு இந்த மாதிரி 1.2 வந்துச்சுன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பேன். கொஸ்டின்ல அந்த கண்டிஷன் கொடுத்துருக்கான், டு மெயின்டைன் த சேம் ப்ராஃபிட் பர்சன்ட். ரெண்டு மூணு வாட்டி பாருங்க, யோசிங்க, கிளியர் ஆகும். சரி, லிசன். நெக்ஸ்ட் the profit made by selling an article for rupees 8,800 is equal to the amount of loss incurred on selling the same article. Listen. So இதில் இருக்கிற கீ பாயிண்ட், இதில் ஷார்ட்கட் டேர்ம்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்து போட்டுடலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக எடுத்து போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டியை பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஈக்குவல் டு த அமௌண்ட், அதாவது ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு த அமௌண்ட் ஆஃப் லாஸ். எவ்வளோ ப்ராஃபிட்டோ அவ்வளோ லாஸ். ஓகே. ஸோ பை செல்லிங், ஒரு பொருளை விற்கும் போது தான் அது ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரியும். கரெக்டா? ஒரு பொருளை வந்து விற்கும் போது தான் 8,800க்கு ஒரு பொருளை விற்கும் போது ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் லாஸ் செல்லிங் த சேம் ஆர்டிகல் ஃபார் 7,200. ஓகே, 7,200 வித்தா லாஸ். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுதுறத கவனிங்க, சரியா? இந்த 8,800 என்னது? 8,800ன்றது செல்லிங் பிரைஸ், சரியா? இந்த 7,200 என்னது? அதுவும் செல்லிங் பிரைஸ் தான், சரியா? அதுவும் செல்லிங் பிரைஸ் தான், அதே ஆர்டிக்கல், சரியா? ஆனா 8,800 இருக்கிறப்போ ப்ராஃபிட், 7,200 இருக்கிறப்போ லாஸ். லிசன், கான்செப்ட் கிளாரிட்டி பண்ணிடுறேன், அப்புறமா நான் இதை வந்து எப்படி ஷார்ட்கட்டில் அப்ரோச் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். முதல்ல ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்த லைன் வரைக்கும் ஒரு பொருளை வந்து செல்லிங் ப்ரைஸ் ப்ராஃபிட்டுக்கு விற்கிறோம், சரியா? ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஒரே பொருள், இதில் முக்கியமான லைன் என்ன அப்படின்னா சேம் ஆர்டிகல். அந்த ஒரு பொருள், அந்த பொருளோட விலை, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் மாறாது. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் மாறாது. லாஸ் என்ன? லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், சரியா? சரி, லிசன். அதாவது ப்ராஃபிட் வரப்போ செல்லிங் ப்ரைஸ் இது வேற செல்லிங் ப்ரைஸ், புரியுதா? காஸ்ட் ப்ரைஸ் வேலை அதுதான். கொடுத்துக்கிற கண்டிஷன் என்ன? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் லாஸ். அதாவது ப்ராஃபிட் எவ்வளவோ லாஸும் அதே தான். ப்ராஃபிட் 100 ரூபாய் இருந்தா எனக்கு லாஸ் வந்து 100 ரூபாய் இந்த கேஸ்ல, சரியா? அப்போ ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவல். அப்போ ப்ராஃபிட்டும் லாஸும் ரெண்டுமே ஈக்குவல், சரியா? அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல்னா இந்த SP1 மைனஸ் சிபி ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. ஓகேவா? இப்போ செல்லிங் ப்ரைஸ்லாம் ஒரு பக்கம், காஸ்ட் ப்ரைஸ்லாம் ஒரு பக்கம். காஸ்ட் ப்ரைஸ் அந்த சைடு போச்சு அப்படின்னா 2 காஸ்ட் ப்ரைஸ். இது செல்லிங் ப்ரைஸ் 1 ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ் 2. எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 1 செல்லிங் ப்ரைஸ் 2 அப்பான் 2, சரியா? இது வந்து கான்செப்ட் கிளாரிட்டி. இந்த கான்செப்ட் கிளாரிட்டி உனக்கு புரியுதான்னு பாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஷார்ட்கட்டு இது மாதிரி வந்தா அந்த மாதிரி படி, அந்த மாதிரி வந்தா இதை மனப்பாடம் பண்ணிக்க, இதுக்கு இப்படியே மனப்பாடம் போட்டுடலாம், இது இப்படியே டிவைட் பண்ணி போடலாம், 2ஆல டிவைட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடுன்னு கேட்டா என்னத்துக்கு எதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுப்ப? இந்த கான்செப்ட் கிளாரிட்டி கிளியரா? நான் வேல்யூஸ் எல்லாம் போடல, வேல்யூஸ் இல்லாம பாருங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ லிசன் பண்ணுங்க. ஆக்சுவலாக காஸ்ட் ப்ரைஸ் இந்த கான்செப்ட் வரப்போ, சரியா, ப்ராஃபிட்டு லாஸு சேம்,
ப்ராஃபிட் லாஸும் சேம். லிசன், ப்ராஃபிட் அண்ட் லாஸும் சேமா இருக்கணும், காஸ்ட் ப்ரைஸும் சேமா இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தால் காஸ்ட் ப்ரைஸை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு செல்லிங் ப்ரைஸையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2. இதுதான் ஷார்ட்கட். சரியா? சரி, இப்போ ஆக்சுவல் என்னன்னா, ஒரு பொருள் இருக்கு. ஒரு பொருள் வந்து 200 rupees ப்ராஃபிட்டுக்கு விற்றேன் அப்படின்னா எனக்கு சம்திங் 4000 rupees செல்லிங் ப்ரைஸ். அதே பொருளை 200 rupeesக்கு லாஸ்க்கு விற்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு 3500 வச்சுக்க. சரியா? 3000 எனிதிங் 3600 கூட வச்சுங்க. இப்போ என்னது, இது ப்ராஃபிட், இது லாஸ். அமௌண்ட் தான் நான் பார்க்குறேன், ப்ராஃபிட் லாஸ். சரியா? அப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா, இது செல்லிங் ப்ரைஸ், இதுவும் செல்லிங் ப்ரைஸ். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு 7600 by 2. 7600 by 2 3800. 3800 என்னது, காஸ்ட் ப்ரைஸ். சரியா? 3800 காஸ்ட் ப்ரைஸ். 3800 பிளஸ் 200 எடுத்த அப்படின்னா இந்த செல்லிங் ப்ரைஸ். 3800 மைனஸ் லாஸ் எடுத்த அப்படின்னா இந்த செல்லிங் ப்ரைஸ். புரியுதா? சரி, இப்போ இந்த சம் வந்து the profit made by selling an article rupees 8800 is equal to amount of loss incurred on the selling prices selling the same article for 7200. அப்போ காஸ்ட் பிரைஸ் மைண்ட் கால்குலேஷன்ல சொல்லு. மைண்ட் கால்குலேஷன்ல பார்த்தா அப்படின்னா 8000 7000 15000 800 200 16000. அப்போ காஸ்ட் பிரைஸ் என்ன, டிவைட் பை 2 8000. Cost price 8000. Okay, what will be the profit percent if it is sold for 9600? Okay, selling price பார்த்தா அப்படின்னா 9600, அதாவது 1600 profit. So out of 8000 1600 profit, இது எத்தனை percent? Answer 20%. Answer 20%. Clear அப்பா? Answer 20. Next sum. Next sum. The profit made by selling article 13400 rupees is equal to the amount of loss incurred on the selling the same article. Okay, so profit is equal to the loss same article. அப்பனா cost price என்னது, cost price 13400 11600 ரெண்டுத்தையும் ஆட் பண்ற அப்படின்னா எனக்கு 1000, அதாவது இது 12 25000. அப்போ டிவைட் பை 2 12500. What will be the profit if it is sold for, selling price என்னது 14750. ப்ராஃபிட் வந்து ருபீஸ்ல தான் கேட்டிருக்கான். சரியா? அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ற அப்படின்னா எனக்கு 250 2250. ஆன்சர் 2250. சரியா? எக்ஸாம் சேம் மாடல். ஸோ நான் வெயிட் பண்றேன், ஆன்சர் ஃபாஸ்டா சொல்லுங்க. மைண்ட் கால்குலேஷன்லே பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்க. The profit percent earned by selling the center table for rupees 13440 is equal to the loss percent. Okay, profit percent, loss percent. ஆக்சுவலா ப்ராஃபிட்ன்றது சேமா இருந்தாலும் ஒன்று தான், ப்ராஃபிட் பர்சன்ட்னாலும் ஒன்று தான். புரியுதா? சப்போஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 2000 வச்சுக்கோ. ஓகே,
ப்ராஃபிட் பர்சன்ட் ஒரு 20%, லாஸ் பர்சன்ட்டும் சேம் தான் 20%, லாஸ் பர்சன்ட்டும் சேம். அப்போ 20% எதில் அப்ளை பண்ணுவேன்? இதில் தானே அப்ளை பண்ணுவேன். 400, அதே தான் 400. ப்ராஃபிட்டும் லாஸும் சேம் தான். சரியா? ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கேட்டாலும் என்னது தான், ப்ராஃபிட் ஒரே பொருளுக்கு ப்ராஃபிட் பர்சன்ட் பார்க்குறப்போ எவ்வளோ லாபம், லாஸ் பர்சன்ட் அதே ஈக்குவலாக இருந்தால் அதே தானே லாஸாக இருக்கும். ஃபாஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் என்னது? காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். 0 0 10 24. காஸ்ட் ப்ரைஸ் 12,000. ஓகே. What price should the article be sold to make 20% profit? அப்போ 20% 120 upon 100. 12 12s are 144. Answer 144. 12,000. Cost price divide 24,000 divide by 2. Answer 144. Next sum. Ravi sells a laptop bag to Rita for rupees 1920 and he sell another similar laptop bag to Vinay 1280. இந்த இடத்துல இதே கான்செப்ட் தான் இங்க வந்து மெயின்ஸ். அதே கான்செப்ட் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ரவி செல் எ லேப்டாப் பேக் டு ரீட்டா 1920 அண்ட் ஹீ செல் அனதர் சிமிலர் லேப்டாப், அதே மாதிரியான லேப்டாப் டு வினய் 1280. The profit percent earned in selling the laptop bag to Rita is equal to loss percent is selling the laptop bag to Vinay. At what price Ravi should sell the laptop to make a profit of 25%? அதே கான்செப்ட், ஒரே லேப்டாப் தான். ஓகே, அந்த லேப்டாப்போட விலை சேம் தான். ஓகே, ஸோ இதை வந்து 1920க்கு யாருக்கு கொடுக்குறான்? ரீட்டாக்கு கொடுக்குறான். இன்னொரு லேப்டாப் வந்து பார்த்தா அப்படின்னா வினய்க்கு கொடுக்குறான். எவ்வளோ? 1280க்கு. ஸோ இது வந்து எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கும் இதை வந்து லாஸ் பர்சன்டேஜுக்கும் கொடுக்குறான். ப்ராஃபிட் பர்சன்ட் லாஸ் பண்ண ஈக்குவல். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் லேப்டாப் என்னது? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, சரியா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் பை 2. ஓகே, 3200 1600 காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதே லேப்டாப்பு டு மேக் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 25%. 25%னா 1/4 5/4. ஓகே, ஆன்சர் என்னதுங்க? ஆன்சர் 2000. ஆன்சர் 2000. காஸ்ட் ப்ரைஸ் 1600. வெரி குட்பா. சரி, நெக்ஸ்ட் சம். A shopkeeper sold an article for rupees 455 at a loss. A shopkeeper sold an article for rupees 455 at a loss. If he sells it for 490, then he would gain an amount 4 times the loss. ஆக்சுவலாக போன மாடல் வந்து என்னது? சேமாக பார்த்தோம், ப்ராஃபிட்டும் லாஸும் சேம். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பொருள் வந்து என்னன்னா, a shopkeeper sold an article for ஏதோ ஒரு காஸ்ட் ப்ரைஸு ஒரு பொருள், அந்த பொருளை வந்து லாஸ்க்கு சேல் பண்ணுறான். சரியா? லாஸ்க்கு சேல் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுறான்? 455க்கு சேல் பண்ணுறான். இஃப் ஹீ சப்போஸ் ஹீ செல்ஸ் இட் ஃபார் 490, தென் ஹீ வுட் கெயின். அப்படின்னா கெயினுக்கு சேல் பண்ணுறான். கெயின்ஸ் அதே பொருளை கெயின்ஸ் 490 rupeesக்கு சேல் பண்ணுறான். அப்புறம் த அமௌண்ட் 4 times த லாஸ். கெயின் வந்து என்ன சொல்றாங்க? கெயின் வந்து 4 times த லாஸ். லாஸ் எனக்கு இந்த இடத்துல ₹1 இருந்தால், கெயின் என்னவா? ₹4. புரியுதாங்க? லாஸ் ₹1, கெயின் ₹4. ரேஷியோல ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலா இந்த சம்ம வந்து நம்ம
பெருசா கொண்டு போகலாம். பட் ஆனா இந்த வே ஆஃப் அப்ரோச்சை மட்டும் நல்லா பார்த்துக்கோ. சரியா? வே ஆஃப் அப்ரோச்சை மட்டும் பார்த்துக்க. At what price should he sell the article to gain 25%? Listen பா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் ஒரு கான்செப்டை சொல்லியிருக்கேன். என்னது? ட்ரெயின் டைம் லேட் பை இயர்லியர். he reaches the office 20 minutes late, he reaches the office 20 minutes earlier. இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தால், ஓகே, ஒரே டைமிங் தான் ரீச்சிங் டெஸ்டினேஷன். அப்போ இந்த ஒரு பொருள் இருக்கு, இந்த ஒரு பொருளுக்கான லாஸ், இந்த ஒரு பொருளான கெயின். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் என்னங்க? டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 5 ரூபாய். ரெண்டுலையும் பார்த்தேன் அப்படின்னா. சரியா? ஸோ ருபி, இது ரேஷியோ படி 5 ரூபாய் டிஃப்ரென்ஸ். ருபி வைஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 490 55. ஓகேவா? 35 ரூபாய். ஓகே, அப்படின்னா எனக்கு 4 எவ்வளோ 1 எவ்வளோன்னு பார்த்தேன் அப்படின்னா இது எனக்கு 7 ருபீஸ் 7. இது பார்த்தா 28 ருபீஸ். ஓகே, அப்போ இந்த இடத்துல கெயின் 28 ரூபாய், இந்த இடத்துல லாஸ் 7 ரூபாய். அப்போ காஸ்ட் பிரைஸ் என்னதுங்க? காஸ்ட் பிரைஸ் 7 ரூபாய் மைனஸ் பண்ற அப்படின்னா, இல்லைனா இந்த இடத்துல வந்து 455 பிளஸ் 7 காஸ்ட் பிரைஸ். கரெக்டா? எதையா ஒன்றுத்து அப்ளை பண்ணிக்க, இல்லைனா இதுல இருந்து மைனஸ் பண்ணிக்க. 28 ரூபாய் இதுல இருந்து மைனஸ் பண்ணிக்க, இந்த 7 ரூபாய் இங்க ஆட் பண்ணிக்க. ஓகே, காஸ்ட் பிரைஸ் பார்த்து அப்படின்னா 462 ருபீஸ். சரி, அட் வாட் பிரைஸ் ஷுட் ஹி செல் த ஆர்டிகல் டு கெயின் 25%? இதுல இருந்து 25% வந்து பார்க்கணும். 25%னா என்ன? ஸோ 462 இன்டூ 5/4 டேரக்டா எடுத்துப்போம். 5/4 இல்லை அப்படின்னா 1/4. அவ்வளோதானே. இது 4 டிவைட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு முடிஞ்சிச்சு. மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணுறதெல்லாம் வேணாம். இதுலேருந்தே இதை வந்து 4 டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா 1 4s are 4, 1 4s are 4, ஸோ 2 5 4s are 20 சம்திங். ஓகே, டெசிமல் வருது 7 577.5. ஆன்சர் 577.5. 577.50. கான்செப்ட் புரியுதாப்பா? சிம்பிள் ஸ்டெப் தான். Next sum. By selling an article for 390, a shopkeeper suffers some loss. If he sold it for 444, he would have earned a profit equal to 1/5 of the loss he had in the earlier case. If he sells it for 522, what will be his profit percent? ஆக்சுவலா உங்களுக்கு வெறும் இது ஷார்ட்கட் அப்ரோச் நம்மள்தான். சரியா? ஸோ இதே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சும் நீ தெரிஞ்சுக்கணும் தான். ஓகே, நான் வெறும் இந்த இந்த சின்ன சம் எடுத்து போட்டுருவீங்க. பட் நமக்கு சில கேஸ் வந்து மெயின்ஸ் உட்கார்ற அப்படின்னா இதே கான்செப்ட் தான் அவங்க கேட்டிருப்பான். கொஞ்சம் நம்ம ட்விஸ்ட் பண்ணி கேடுவோம். அப்போ ட்விஸ்ட் பண்ணி கேட்குறப்போ நமக்கு எப்படி என்ன ட்விஸ்டிங் இருக்குன்னு பார்த்தேன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த சம் வந்து ஓகே இது ஈஸியாக போட்டுருவேன். இப்போ இதில் by selling an article 390, a shopkeeper suffer a loss of rupees 2x. Suffer a loss of rupees 2x. Suppose he had it sold for 2, he would have earned a profit equal to 1/5. அதாவது அவனே அந்த இந்த 1/5 எல்லாம் எடுத்துருவான். எடுத்துட்டு எப்படி கொடுத்துருப்பான்னா 3y/2 கொடுத்துருப்பான். என்னது? வேரியபிள்ஸ். ப்ராஃபிட் ஈக்குவல் டு 3y/2 ஆஃப் த லாஸ். ஆஃப் த லாஸ்னா என்னது? இதுதான் லாஸ். 3y/2 ஆஃப் 2x போட்டணும். நான் சொல்றது புரியுதா? if he sells it for 522y, if he sells it for 5, what will be his profit percent? What will be his? இந்த மாதிரி சம் வந்து இருக்கும். உன் ஆன்சர் ஆப்ஷனே எப்படி இருக்கும்னு பார்த்தா அப்படின்னா
20y%, 15x, 12.xy%, இந்த மாதிரி வந்து கேட்டு அந்த சம்மை விட்டுறலாம் அப்படின்னு தோணிடும். ஆனால் ஆக்சுவலி நல்ல கான்செப்ட். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெத்தடும் தெரிஞ்சுக்குங்க. ஓகே, என்ன மெத்தட்னா நம்ம நார்மலாக பார்த்தோம்ல. ஓகே, இதுதான், இந்த லைனை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். லாஸ்ன்னு பார்த்துட்டேன். சரியா? லாஸ்ன்னு பார்த்துட்டேன். லாஸ்னா என்ன? லாஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ப்ராஃபிட்னா என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். எல்லாமே ருபீஸில் தான் இருக்குது. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான்? ப்ராஃபிட் ஈக்குவல் டு 1/5 ஆஃப் த லாஸா. ஓகே, அப்போது ப்ராஃபிட் வந்து என்னது? 1/5 ஆஃப் லாஸ். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும்? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு 1/5 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ லாஸ்ட் கேஸில் 390 செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 390 இன்ட்டு 1/5. புரியுதாங்க என்ன எழுதுறது? ப்ராஃபிட் கேஸில் செல்லிங் ப்ரைஸ் வந்து 444 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த 5 இங்கே கிராஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஸோ அப்போ நமக்கு மெயின்ஸ் லெவலில் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடு தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சரியா? பியூர்லி நம்ம கிளாஸில் இருக்கிறோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே வெல் வர்ஸ்டாக இருக்கணும். சரி, லிசன். ஸோ இப்போ நம்ம மெத்தடுக்கு வா. By selling an article for 390, a shopkeeper suffers some loss. ஸோ அப்போது ஏதோ ஒரு பொருள், ஓகே, ஏதோ ஒரு பொருள் லாஸ்க்கு சேல் பண்ணுறான் அப்படின்னா 390. ஓகே, லாஸ்க்கு. இதே எனக்கு ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்ணுறான் அப்படின்னா 444. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? he would have earned a profit equal to 1/5 ஆஃப் த லாஸ். அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு 1/5 ஆஃப் த லாஸ். ஆஃபுக்கு அப்புறம் என்ன வருதோ அதான் டினாமினேட்டர். அப்போ லாஸ் வந்து 5 ரூபா, 1 ரூபா ப்ராஃபிட், 1 ரூபா ப்ராஃபிட். ஓகே, ஸோ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன்? அகெயின் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், டிஃப்ரென்ஸ் வந்து 6 ரூபா. அப்போது ரேஷியோ படி 6 ரூபா, ஆனால் கொஸ்டின் படி ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 444 மைனஸ் 390, 444 மைனஸ் 390 6 நம்ம வரும் 54. சரியா? ஸோ 6 9s 54, 9 rupees இங்கே ப்ராஃபிட்டு, இங்கே 45 ரூபா லாஸ், 45 ரூபா லாஸ். ஸோ அப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்ன இருக்கும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 444 மைனஸ் 9 வச்சுக்கோ, இல்லைனா ரெண்டு ஆட் பண்ணிக்கோ, 435. சரியா? காஸ்ட் ப்ரைஸ் 435. இஃப் ஹீ செல்ஸ் இட் ஃபார் 522, வாட் வில் பி ஹிஸ் ப்ராஃபிட் பர்சன்ட்? சரியா? அதாவது எனக்கு காஸ்ட் ப்ரைஸு 435, செல்லிங் ப்ரைஸு 522. எவ்வளோங்க எனக்கு ப்ராஃபிட்டு? 87 ப்ராஃபிட். ஓகே, அவுட் ஆஃப் 435 87, இது எத்தனை பர்சன்ட்? 87 இன்ட்டு 1/5 20%. ஆன்சர் 20%. கிளியராப்பா? சரி, இன்னொரு 15 மினிட்ஸ் இருப்பீங்களா? நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சிங்கிள் லைன் சம் தான். 15-20 மினிட்ஸ், இன்னொரு 10 சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரி வாங்க. On selling an article for 1134, Anu suffers as much as loss she would have gained by selling it at 10% profit. 10% profit. If she sells
if she sells it for 1350, then her profit percent. If she sells it at 1354. Okay, so actually என்ன இது கான்செப்ட், என்ன கான்செப்ட் பா இது? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னால இப்போ Anu suffers as much as loss she would have gained by selling it at 10% profit. By selling it at 10% profit. ப்ராஃபிட்டும் லாஸும் என்னது? சரி, இந்த சம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க, நோட் பண்ணிக்க, நோட் பண்ணி ஆன்சர் வந்து சால்வ் பண்ணி சொல்லுங்க. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் தான், சரியா? சம் வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, நான் நெக்ஸ்ட் சம் போகிறேன். சரி வாங்க. On selling an article for 246.8, then gain is 20% more than the amount of loss incurred on selling it for 216. If the article is sold for 320, then what is the profit or loss percent? Profit or loss anu kekran. So listen. So ஏதோ ஒரு பொருள் காஸ்ட் பிரைஸ் எவ்வளோக்கு விற்கிறான்? On selling an article for 246.8, okay, then gain is 20% more than the amount of loss incurred on selling it for 216. Okay, 216 இது இடத்துல லாஸ், இந்த இடத்துல ப்ராஃபிட். என்ன சொல்லிருக்காங்க? ப்ராஃபிட் இஸ் 20% மோர் தென் லாஸ். 20% மோர் தென் லாஸ்னா 120 ஆஃப் லாஸ். புரியுதா? ஒன்ல 20%, 20% என்ன? 1/5. 1/5 மோர் தேன் லாஸ். லாஸ் 5 ரூபாய் இருந்தால் எனக்கு ப்ராஃபிட் 6 ரூபாய். புரியுதா? அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம மெத்தட் தான். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தா அப்படின்னா 11 ரூபாய். ஆனால் ருபி வைஸ் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 216 மைனஸ் பண்ணிட்டேன். 216 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 30.8. ஓகே, 30.8. ஸோ 11 தான் 30.8னா கேன்சல் பண்ணாலும் 11 2s are 22, 2.8. ஸோ 5 into 2.8, 6 into 2.8. எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும், சரியா? ஸோ இஃப் த ஆர்டிகல் 2.8னா 14 rupees. ஓகே, ஸோ மைனஸ் 14 rupees. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோன்னா எனக்கு 230 காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு 230, செல்லிங் ப்ரைஸு 320.75. ஸோ ப்ராஃபிட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நமக்கு தெரியுது என்னது? ப்ராஃபிட் தான். அப்போ லாஸும் கிடையாது. அப்ராக்சிமேட்டாக ஜஸ்ட் நோட் பண்ணுங்களேன், எவ்வளோங்க இருக்குது? 230 மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 0.750, எனக்கு 90.75. ஸோ ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது 230லேருந்து 90. ஸோ அப்போ ப்ராஃபிட் வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் சப்போஸ் 40% பார்த்தேன் அப்படின்னா 40% பார்த்தாலே 92 வருது, சரியா? எதுக்கு? 230க்கு 40% பார்த்தாலே 92 வருது. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. 39.5. ப்ராஃபிட் ஆஃப் 39.5. கிளியர்? சரி, நெக்ஸ்ட் சம் லிசன் பண்ணுப்பா. On selling an article for rupees 3450, the gain is 20% more than the loss. ஓகே, சேம் அதே மாதிரி தான், ஜஸ்ட் இந்த கால்குலேஷன் ட்ரிக்ஸு சில அப்ரோச்சஸ்க்காக தான் நம்ம பார்க்குறோம்.
காஸ்ட் ப்ரைஸ் பார்த்து அப்படின்னா செல்லிங் அன் ஆர்டிகல் ஃபார் ருபீஸ் 3450 இது கெயின். ஸோ அது லாஸ் எவ்வளோக்கு விற்கிறோம் 3120. இங்கே கெயின் இஸ் 20% மோர் தென் த லாஸ். லாஸை விட 6 ரூபாய். ஓகே, ஸோ அதே 11 ருபீஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 3120 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு 330. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தா அப்படின்னா 30. ஸோ 6 3s are 18, 5 3s are 150. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 3270 காஸ்ட் ப்ரைஸ். 3270 காஸ்ட் ப்ரைஸ் 3858.6. அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எடுத்த அப்படின்னா 588 பாயிண்ட். ஓகே, லிசன், 588 பாயிண்ட் 588 பாயிண்ட். ஸோ 5 அப்ராக்சிமேட்டாக உன்னோட கேல்குலேஷன்ஸை வந்து கொண்டு வாங்க. சரி, 588.6னா நீ கேன்சலேஷன்லாம் பண்ண. இது எத்தனை டைம்ஸு ப்ராஃபிட் இதில் காஸ்ட் ப்ரைஸில் எத்தனை டைம்ஸ் ப்ராஃபிட் பார்க்குற அப்படின்னா சப்போஸ் 3000 இது ஆக்சுவலாக டெசிமல், எக்ஸாக்டாக டெசிமலில் வருது 0.6ன்னு. சரியா, 21 வராது. ஓகே, ஏன்னா 3270 into 21/100 போகிறேன்னு வச்சுக்கேன். 1 7s are 7, 7ஆல் தான் முடியும். எனக்கு இங்கே 6ல் முடியுது, வராது. 3270 into 18 போகிறேன்னு வச்சுக்கேன். 00 7 8s are 56. எனக்கு 6ஆல் முடியுது. கரெக்டா, எனக்கு 6ஆல் முடியுது. ஓகே, ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 20% பார்த்தாலும் எனக்கு வராது, ஏன்னா 4ஆல் முடியும். ஸோ இப்போ மீதி இருக்கிறது 16.66. 16.66னா என்ன 1/6. அப்போ 3270 into 1/6ஆல் கேன்சல் பண்ணும்போது இதுவும் வராது, எனக்கு ஒன்லி ஆப்ஷன் 18 தான். கால்குலேஷன்ஸ் நம்பர் வந்து பெருசாக போகிறப்போ நம்மளுடைய ஸ்மார்ட் ஒர்க் அப்ளை பண்ணுறது ஆன்சர் ஆப்ஷனில் எடுத்து போடு. சரியா, சரிப்பா. ஸோ இது வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மார்னிங் செஷன் வந்து சொல்கிறேன், நைட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணிடுறேன். மார்னிங் செஷன் வச்சா வந்துடுங்க அதே மாதிரி. சரி, மார்னிங் ஒரு ஷார்ட்டாக ஒரு 7 சம் பார்த்துடலாம். ஓகே, சரிங்க. ஸோ செஷன் முடிச்சுக்கலாம். மார்னிங் செஷன் வந்துங்க சேம் 8 o'clock. தேங்க்யூப்பா, குட் நைட்.